ஜெயவோம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புத்தரை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கணம் கூட புத்தர் தன்னை கடவுளாக எந்த இடங்களையும் தன்னை காட்டிக்கொள்வதில் கிடையாது. நாம் தான் அவரை கடவுளாக சித்தரிக்கப்பட்டோம். ஆனால் அவர் நிலை கடந்த உண்மையான பரம்பொருள் தான். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அவர் புத்தர் அங்கே வர்றாருனாலே 500 மீட்டர் தூரம் அவருடைய அந்த பவர் இருக்கும் அப்படின்னு அவருடைய சீடர்கள் அவங்களுடைய புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. புத்தர் வந்துடைய பேர் சித்தார்த்தன். ஒரு படிப்படியாக எல்லாருக்கும் எல்லா கதைகளும் தெரியும். ஆனால் அதில் ஒரு கதைகள் என்னென்னா, புத்தர் சீடர்களை அழைச்சிக்கின்னு ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமங்கள் போகும்போது நைட் ஆயிடுது. அதாவது ஈவினிங் டைம் மேலே ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா ஜிலோன்னு இருக்கும். அப்போல்லாம் அந்த மரத்தடியிலே படுத்துப்பாங்க. படுத்துட்டு காலையில் விடிய காலம் போயிடுவாங்க. அதுதான் அப்போ இருந்த கிராமங்களில் வழக்கமாக இருந்தது. அப்போ புத்தர் அவருடைய சீடர்களுடைய அந்த மரத்தடியிலே படுத்துக்கிறாரு. அந்த ஈவினிங் டைம் போகும்போது இருட்டாயிடுது. அப்படின்னா புத்தர் படுத்துட்டு காலையில் நம்ம அந்த கிராமத்துக்கு போய் நம்ம சொற்பொழிவு பண்ணலான்னு புத்தர் இப்போ எல்லா சீடர்களும் படுத்துக்கிட்டாங்க. காலையில் விடிய காலம் பார்த்தா அந்த கிராமமே, அதாவது அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்குது. சுவாமி புத்தர் வருத்தப்பட்டு பார்க்குறாரு. என்னடா இப்படி ஒரு ஊர் அழிஞ்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்றது அவருக்கு புரியல. அதில் ஒருத்தர் அவரை கடந்து போகும்போது அவரை அழைச்சி, ஏன் இந்த மாதிரி இந்த ஊர் இருக்குது, இந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் எங்கே அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், இந்த ஊர் மக்கள் அவங்கவுங்க வேறு ஊருக்கு பிழைக்க போயிட்டாங்க. இந்த ஊர் அழிஞ்சது காரணமே இந்த ஊரில் சித்தார்த்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் ராஜா ஆள்றதுக்கு தெரியாமல் சன்னியாசம் வாங்கின்னு போயிட்டதுனால, அடுத்து ராஜாவுக்கு அப்புறம் வாரிசுகள் இல்லாததுனால பார்த்துக்கிறதுனால பல மன்னர்கள் படையெடுத்து இந்த ஊர் அந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சொன்னார். அப்போ புத்தர் வருத்தப்படுறார். ஏன்னா புத்தர் தான் அந்த நாட்டுடைய மன்னனுடைய இளவரசனாக இருந்தார் அவர். அப்போ என்னென்னா, நம்ம இங்கே இருந்தே நம்ம சாதனைகள் செய்திருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ உணர்றாரு. அப்புறம் வயசு 80 வயசு. நம்ம இங்கே இருந்துக்கினே ஜப தியானைகள் எல்லாமே செஞ்சு ஊர் மக்களை காப்பாற்றிட்டு நம்ம அதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கலாம். நம்ம ஓடி ஒளிந்தோன்றது 80 வயசில் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே அப்படி தான், கடமைக்கு பயந்துன்னு விட்டுட்டு ஓடிடும். கடமையை செய், கிருஷ்ண பரமாத்மா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சுவாமி சொல்கிறார். ஓம் சாந்தி.